வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரன்ஸு. அப்படியே நான் இப்படி டர்ன் பண்ணுறேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ரெடி ஆகணும். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த ஷெல்டர்லாம் போட்டாங்க. இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு லைன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த லைன் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 4th லைனும் சேங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. தாம்பரம் டு செங்கல்பட்டு வந்து 4th லைனும் சேங்ஷன் ஆயிருக்குன்ற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு வர ட்ரெயின்ஸோடைய ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா. இது சேங்ஷன் ஆனது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா தாம்பரம் வரைக்கும் வருது எல்லா ட்ரெயினுமே வந்து உங்களுக்கு பீச் டு தாம்பரம் வரைக்கும் வர்றது ஃபுல்லாவே உங்களுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குடுவாஞ்சேரி ரிட்டர்ன் ட்ரெயின்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து விட்டாங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இறங்குறவங்க ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிளாம்பாக்கத்தில் வந்து ஏறுவாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்க அப்படியே வந்து அந்த ஸ்கை வாக் நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க, அது வந்து ஸ்கை வாக். அந்த அயன் ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க, அது வந்து ஸ்கை வாக்கு. அதில் ஏறி அப்படியே நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு இறங்கிக்கலாம். நீங்கள் ட்ராக்கெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் அந்த ஸ்கை வாக் வந்து லெஃப்ட் ப்ரொவிஷனோட வரும். அதில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த சைடு போயிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கலாம். அதே மாதிரி உள்ள 2 இடத்துல அவங்க அந்த கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மௌசல் பஸ் ஸ்டாண்டு, எம்டிசி பஸ் ஸ்டாண்டு எங்கே வேணாலும் நீங்கள் ஏறி இங்கே வந்து இறங்கிக்கலாம். அது ஒரு நல்ல ப்ரொவிஷன் தான். பட் ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். நீங்கள் இங்கே இறங்கி அது ட்ராலி பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பதிலாக இது ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி கஷ்டப்படாமல் லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, எஸ்கலேட்டர்ஸும் கொடுப்பாங்க. நம்ம அதில் மேலே ஏறிட்டு அதிலிருந்து அப்படியே நம்ம ஃப்ளாட்டாக நடந்து போயிட்டு அங்கே இறங்கி அதே மாதிரி லிஃப்ட் எஸ்கலேட்டர்ஸில் இறங்கிக்கலாம். இந்த ப்ரொவிஷன் வந்து அதுக்கு தான் அந்த ஸ்கைவாக் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ ரெடி ஆகும்னு தெரியல. இதுவே வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரே முடியும்னாங்க, ஆனால் இன்னும் முடியல. ஜனவரியில் முடியுன்றாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 6 months ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து வெறும் மண் மட்டும் தான் நிரப்பியிருக்காங்க. அதே மாதிரி இஎம்யூ ட்ரெயின்ஸும் இந்த இது லைனில் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்லி 3 lanes தான், அதாவது 2 lanes இருந்தது, இப்போ 3 lanes போட்டிருக்காங்க. 3 lanesக்கு அப்புறமா எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை. அதே மாதிரி 4th லைன் இப்போ சாங்ஷன் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.